வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் டு மேகு இனி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் பெரிய பாப்பா ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன் வச்சுருந்தாங்க. அது எப்படி நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். அங்கே நடக்கிற ஃபங்க்ஷனில் பேரண்ட்ஸ்க்கு தான் இதில் வந்து நிறைய காம்படிஷன் வைப்பாங்க. அங்கே வந்து இது வரைக்கும் 3வது வருஷம் இது நாங்கள் அந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போகிறோம். 2 வருஷம் வந்து நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஆனால் பாப்பா வந்து இந்த தடவை வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டான். இந்த ராட்டினத்தை பார்த்தோனையும் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு. அப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கப்ப இது வந்து ₹5 தான் இதுக்கு. ஆனால் இப்போ வந்து ஒரு ஆளுக்கு ₹30 வாங்குறாங்க. ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட். ஆனால் நிறைய ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பசங்க வந்து மைம் பண்ணியிருந்தாங்க. அது சூப்பராக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. பார்த்தோன்னேயுமே எல்லாமே புரிகிற மாதிரி இருந்துச்சு. அந்த பாரம்பரியத்துக்கு சிலம்பாட்டம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து சூப்பராக டான்ஸ் ஆடியிருந்தாங்க. அப்புறம் வந்து நாள் வந்து நிறைய காம்படிஷன் வச்சுருப்பாங்க போல். அதுக்கு வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதில் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறது வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன். அவன் வந்து 3rd ப்ரைஸ் வாங்கியிருந்தான். அடுத்து வந்து ப்ரவுட் மூமெண்ட் மாதிரி இது பாப்பா வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தா. நாள் ஏதோ காம்படிஷன் வச்சுருந்தாங்களாம், மெமரைஸ் பண்ணுற காம்படிஷன் வச்சுருந்தாங்களாம். அதில் பாப்பா ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு மேம் ஃபோன் போட்டு சொல்லவும் போயிருந்தோம். பாப்பா டான்ஸும் ஆடியிருந்தா. குட்டி குட்டி பசங்க வந்து நல்லா பட்டு பாவாடை, வேஷ்டி சட்டை எல்லாம் போட்டு சூப்பராக டான்ஸ் ஆடியிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. பொண்ணுங்கனாலே அழகு தானே. நல்லா அழகழகாக கலராக பட்டு பாவாடை சட்டை போட்டு ஒரு செலிப்ரேஷன்னா, ஒரு ஃபங்க்ஷன்னா அழகாக பட்டு பாவாடை சட்டை போட்டு பண்ணுறது சூப்பராக இருக்குல்ல. பசங்களும் சூப்பராக டான்ஸ் ஆடியிருந்தாங்க. ஜல்லிக்கட்டு பாட்டுக்கு ஆடியிருந்தாங்க. அந்த கலர் ட்ரெஸ் காம்பினேஷன் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் கிரெடிட்ஸுமே டீச்சர்ஸ் தான். சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த குழந்தைங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்ததா இருக்கட்டும், அங்கே பண்ணியிருந்த டெக்கரேஷனாக இருக்கட்டும், எல்லாரையும் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி பேரண்ட்ஸை கவனிச்சுக்கிட்ட விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுபோல் இந்த தடவை வந்து புதுசாக ஸ்டால் போட்டிருந்தாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்கள் திறமையை காட்டுறதுக்காக ஸ்டால் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ என்ன அவங்களால முடியுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் காஸ்மெட்டிக்ஸ் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் வந்து ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே போட்டிருந்தாங்க. சாரீ எல்லாமே போட்டிருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபுட் ஸ்டாலில் பாப்பா சிக்கன் போட்டிருந்தாங்க. பாப்பா அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. தேங்க்யூ.